புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா என்பவரிடம் 7 மணி நேரத்திற்கு மேல் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு விசாரணை முறையாக நடைபெற்று வருகிறது என்று விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி கல்பனா தெரிவித்தார். தொடர் மழை காரணமாக திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, திண்டுக்கல், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக டெங்கு பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக மழைக்காலமான அக்டோபர், நவம்பரில் டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் காலநிலை மாற்றத்தால் தற்போது டெங்கு பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். கடந்த 5 மாதங்களில் 4400க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சீர்காழியில் போலீஸ் சாவி தயாரித்து ஜவுளிக்கடையில் 2 லட்சம் ரூபாய் திருடிய முன்னாள் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கலிவரதன் என்பவர் சீர்காழியில் 2 ஜவுளிக்கடைகளை நடத்தி வருகிறார். வெவ்வேறு பகுதிகளில் உள்ள அந்த 2 கடைகளிலும் ஒரே நாள் இரவில் கல்லாப்பெட்டியில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மாயமானது. பூட்டை உடைக்காமல் பணம் எப்படி திருடு போனது என குழம்பி போன போலீசார் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் முகமது பாகத் என்பவனை பிடித்து விசாரித்தபோது இதற்கு முன் அங்கு வேலை பார்த்தபோது 2 கடைகளுக்கும் போலீஸ் சாவி தயாரித்து வைத்திருந்ததும் தற்போது அவற்றை வைத்து கைவரிசை காட்டியதும் தெரியவந்தது. சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி பெண்கள் விடுதிக்குள் புகுந்து 6 செல்போன்கள் திருடிய நபர் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி திருட்டு நடந்தபோது பதிவான சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த பூக்கடை போலீசார் செல்போன்களை திருடிய கார்த்திக் ராஜா என்ற கொசு கார்த்திக் என்ற நபரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து செல்போன்களை வாங்கி விற்றதாக செல்போன் கடை நடத்தி வரும் நண்பர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள பாலாறு கடந்த சில மாதங்களாக வறண்டு மணல் திட்டுகளாக காணப்பட்ட நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. யானைகளும் மான்களும் தண்ணீர் தேடி அடிக்கடி கிராம பகுதிகளுக்கு வந்த நிலையில் தற்போது அவற்றின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். பாலாற்று வெள்ளத்தால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வைகுண்டம் காத்திருப்பு வளாகத்தில் உள்ள 32 அறைகளும் நிரம்பியதால் பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசையில் காத்திருந்தனர். பக்தர்களின் கூட்டத்தை சமாளிக்க நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை இலவச தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கை வாபஸ் வாங்கும்படி தன்னை மிரட்டுவதாக காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது பாலியல் புகார் அளித்திருந்த பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார். தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் மீதும் தான் புகார் கொடுத்துள்ள நிலையில் அவரை கோவிலுக்குள் அனுமதிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அவருக்கு தான் தெரியும் பையன் இருக்காங்க, எங்க இருக்காங்க. அதுல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்த ஒருத்தவங்க கூட இன்னும் அரெஸ்ட் பண்ணலங்க. மெயினாலே அவங்க கோயிலில் வச்சுட்டு மற்றவங்களை தேடினா எப்படிங்க கிடைப்பாங்க? எப்படியா இருந்தாலும் காளிகாம்பாள் கோயில்னு பேர் வரும்போது கண்டிப்பாக அதை சம்மந்தப்பட்ட பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே போயிருக்கும் நியூஸ். அப்போ அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு என்னப்பா அப்படின்ட்டு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு காளிதாஸ் வந்து கோயிலில் உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு. அப்போ அவருக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தெரியாம தான் இது நடந்துட்டு இருக்கான்னு நீங்களே பதில் சொல்லுங்க எனக்கு. வைகாசி விசாக பௌர்ணமியை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற பாடகர் வேல்முருகன் அம்மனை நினைத்து மனமுருகி பாடினார். மகமாயி சமயபுரத்தாயே, என் மகனனுக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகனனுக்கு எல்லாமும் நீயே. மயிலாடுதுறை காவிரி கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பிரசன்ன சின்னமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை அருகே வேப்பங்குளம் ஸ்ரீ வேம்படி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் உடலில் அலகு குத்திக் கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்.
கோவை மாவட்டம் வால்பாறை வனப்பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு பின் யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. யானைகளின் கால் தடங்கள், அவற்றின் எச்சங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணியை துவக்கியுள்ளனர். 2வது நாளாக இன்று நேர்கோட்டு பாதையிலும், நாளை 3வது நாள் நீர்நிலை பகுதியில் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நடத்தப்படுகிறது. சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் பட்டாசு ஆலைகள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை வேலை நிறுத்தம் மேற்கொள்வதாக தமிழன் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சரவடி செய்யும் சிறிய தொழிற்சாலைகளை குறிவைத்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி மூடி வருவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் மாலை உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் வெள்ளி சந்திரபர்பை வாகனத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் மற்றும் பேண்ட் வாத்தியங்களுடன் வேத பாராயணமும் முழங்க வரதராஜர் வெள்ளி சேஷ வாகனத்தில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். 10 நாட்களாக நடைபெற்று வந்த அழகர் கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழாவின் நிறைவாக பெருமாள் தேவியர்களுடன் எழுந்தருளி அருள் பாலித்தார். அவர்களுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு தீபாராதனைகளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். வேடச்சந்தூர் அருகே நடந்த மாலை தாண்டுதல் நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வளவிசெட்டிப்பட்டியில் உள்ள வேலக்கம்மாள் நாகியா சுவாமி கோவில்களின் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி அந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புனித தீர்த்தம் தெளித்து அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளில் எல்லைக்கோட்டை கடந்த முதல் காளைக்கு மஞ்சள் பொடி தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. பெண் கொடுக்க மறுத்ததால் விரக்தியில் அந்த பெண்ணின் புகைப்படத்துடன் தனது புகைப்படத்தை இணைத்து மார்பிங் செய்து போலி திருமண அழைப்பிதழ் அடித்து ஊர் முழுவதும் கொடுத்த புதுக்கோட்டை மாவட்ட இளைஞரை 2 ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் போலீசார் கைது செய்தனர். திருமணத்துக்காக பார்த்த பெண்ணை உறுதுணையாக காதலித்ததாகவும் அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வாறு செய்ததாகவும் அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படுவதாகவும் சில அரசியல்வாதிகளே தவறான தகவல்களை பரப்புவதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காஞ்சி சங்கரமடத்தில் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் ஆசை பெற்ற பின் பேட்டி அளித்த அவர், மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெரிய அளவில் பாஜக வெற்றி பெறும் என கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் உற்சவர் மலையப்ப சாமி தங்க வைர நகைகள் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 4 மாட வீதிகளில் உலா வந்த ஏழுமலையானின் கருட வாகன சேவையை பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருவாரூர் அருகே சேந்தனாங்குடியில் பல ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட எள்பயிர் மழையால் முழுவதுமாக சேதமடைந்ததை அடுத்து விவசாயி அறுவடை செய்யாமலேயே டிராக்டர் மூலம் உழவு செய்தார். நிலத்தை பண்படுத்த குறைந்தபட்சம் உரமாகவாவது பயன்படுத்துமே என்று எள் செடிகளை டிராக்டர் மூலம் மிதித்ததாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். நாங்களே வளர்த்த பயிர் எள் அடித்து மழை பெஞ்சு வீணாக போயிட்டு நாங்களே குழந்த மாதிரி வளர்த்தோம். அதே நாங்கள் டிராக்டர் விட்டு அடித்து வேறு விவசாயம் பண்ணுறதுக்கு நிற்கிறோம். இது பார்த்து ஏதாச்சும் அரசாங்கம் பார்த்து நிறையா கொடுக்கணும். சென்னையில் கத்திப்பாரா நடுவே 32 மீட்டர் உயரத்தில் 6 தூண்களில் 125 மீட்டர் தூரத்துக்கு மேம்பாலம் மீது மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. கத்திப்பாரா அருகே பட் ரோட்டில் இருந்து ஆலந்தூர் நகராட்சி அலுவலகம் வரையில் வளைவு பாதையாக அமைக்கப்படும் அந்த வழித்தடம் தற்போது உள்ள 1 மற்றும் 2ஆம் கட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் பாதைக்கு மேலே அமைவதாகவும் இது பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை தரும் என்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கோவை மாவட்டம் பெரிய கடை வீதி, செம்பட்டி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் குடோன்கள் மற்றும் மொத்த விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 16 டன் எடையுள்ள பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விற்பதற்கு வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ எடையுள்ள அழுகிய ஆப்பிள்களும் உரமாக்குவதற்காக மாநகராட்சி குப்பை கிடங்கிற்கு அனுப்பப்பட்டன. கடலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸை 17 வயது சிறுவன் ஒருவன் இயக்கியதால் தாறுமாறாக ஓடி 2 பெண்கள் மீது மோதியது. இதில் அவ்விருவரும் காயமடைந்தனர். பெண்களை மோதிய பின் அருகில் இருந்த தடுப்பில் மோதி ஆம்புலன்ஸ் நின்றது. நோயாளியை அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்குள் அழைத்துச் சென்ற சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸை சிறுவன் இயக்கியதாக அதன் ஓட்டுநர் தெரிவித்தார். தப்பி ஓடிய சிறுவனை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். எண்ணூர் கோரமண்டல் ஆலை மீண்டும் இயங்க தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என சீமான் கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் மூடப்பட்ட கோரமண்டல் ஆலை தமிழக அரசிடம் தடையில்லா சான்று பெற்று மீண்டும் இயங்கலாம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், வடசென்னை மக்களை நள்ளிரவில் தத்தளிக்கவிட்ட அபாயகர ஆலை வேண்டுமா என்பதனை மாநில அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கீழ திருத்தங்கல் பட்டாசு ஆலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட பட்டாசு ஆலைகளில் சோதனை நடத்தி வரும் 9 ஆய்வு குழுக்களால் உரிமம் ரத்து செய்யப்பட்ட 24 பட்டாசு ஆலைகள், 3 பட்டாசு கடைகள் மற்றும் 1 பட்டாசு குடோன் இன்று இழுத்து பூட்டப்பட்டன. சென்னை அயப்பாக்கத்தில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியரை துரத்தி தாக்கிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சஞ்சய் என்ற அந்த நபர் தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் சஞ்சயின் தம்பிக்கும் வேறு ஒரு கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் சஞ்சயின் தம்பி குறித்து கேட்டு தாக்கியது தெரியவந்தது. செல்போன் வாங்க சேர்த்து வைத்திருந்த பணத்தை தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்தில் வசித்து வரும் மாணவி ஷரீனா கிறிஸ்டுக்கு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி மயக்கவியல் படிப்பில் சேர்வதற்கான ஆணையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். +2 வகுப்பில் 468 மதிப்பெண்கள் பெற்றிருந்த ஷரீனா கிறிஸ்டுக்கு பிஎஸ்சி மயக்கவியல் பட்டப்படிப்பு படித்திட உதவிடுமாறு அவரது தாயார் விடுத்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் இதற்கான உத்தரவை வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் அசைவ உணவு சமைக்க தடை விதித்த நிலையில் வைகாசி விசாகத்திற்கு விரதம் இருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு திருச்செந்தூர் அருகே உள்ள முக்காணி கிராமத்தில் மீன் உணவு சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடித்தனர். கோவையில் காந்திபுரம் பகுதியில் இருந்து மாரிசெட்டிப்பதி என்ற அரசு நகர பேருந்தின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதிக்கு ஆளாயினர். இதனால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் எழுந்து நின்றபடி பயணித்தனர். பயணி ஒருவர் பேருந்துக்குள் குடையை பிரித்து பிடித்தபடி சென்றார். நியாய விலைக் கடைகள் உரிய நேரத்தில் திறக்கப்படுவதில்லை என்று புகார்கள் வந்த நிலையில் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செயல்படாத கடை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் தனியார் அரசு தோட்டங்களை சிறந்த முறையில் பராமரித்து வருபவர்கள், மலை கிராம விவசாயிகள் மற்றும் காய்கறிகளை வைத்து பல்வேறு உருவங்களை வடிவமைத்தவர்களுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு அருகே விபத்தில் சிக்கி 2 நாட்களுக்கு முன் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி விபத்தில் சிக்கிய தம்பிரான் வலசு பகுதியைச் சேர்ந்த பூபதி என்பவரின் கண்கள், இதயம், கல்லீரல், கணையம், சிறுநீரகம் உள்ளிட்ட பல்வேறு உறுப்புகள் சென்னை, கோவை, கரூர் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்தவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டன.
என்னென்னா எங்கள் அண்ணனே இல்லை, மற்ற உடம்பு எந்தெந்த உறுப்பெல்லாம் யார் யாருக்கு போகுதோ அதன் மூலிமா எங்கள் அண்ணன் வந்து எங்கே இருந்தாலும் எங்கள் அண்ணன் நல்லா இருப்பான், உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. பூபதியின் உடலுக்கு அரசு மற்றும் தனியார் தரப்பில் மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து தகனம் செய்யப்பட்டது. நாமக்கலை அடுத்த சின்ன முதலைப்பட்டியில் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர் ஓட்டிய டிப்பர் லாரி மோதி இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற +2 மாணவி உயிரிழந்தார். திருவிழாவில் கலந்து கொள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த அந்த மாணவி அருகே உள்ள கடைக்கு ஹெல்மெட் அணியாமல் சென்றபோது விபத்து நேரிட்டதாகவும் ஓட்டுநரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கோவில்பட்டி அருகே பானரமுட்டி ராமலிங்க சௌடாம்பிகா அம்மன் கோயில் வைகாசி திருவிழாவில் பக்தர்கள் தங்களது தலையில் எலுமிச்சை பழத்தை கட்டியவாறு உடலில் கத்தி போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.